இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸை ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலயமா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் என்டையராக வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு லைனு மேலே உள்ள பிளேன் என்ன பிளேனு, வெர்டிக்கல் பிளேனு, கீழே உள்ள பிளேன் என்ன பிளேனு, ஹரிசாண்டல் பிளேன். ஓகே, இப்போ கொஸ்டினில் அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் என்ன நம்ம பார்க்க போகிறோம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஸ்டினில் அபவ் இல்லை பிஹைண்ட் ஓகே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வரைய போகிறோம். இந்த ரெஃபரன்ஸ் லைன் என்னது, எக்ஸ் ஒய், இதுக்கு மேலே வெர்டிக்கல் பிளேன், கீழே என்ன பிளேன், ஹரிசாண்டல் பிளேன். ஆன் அப்படின்னா அந்த லைன்லேயே வரும், ஆன் இன்னொன்று இன், அது ரெண்டுமே அந்த லைன்லேயே வரும். ஓகே, அடுத்து பிலோ அப்படின்னா கீழே நம்ம வரைய போகிறோம், இன் ஃப்ரண்ட் அப்படின்னாலும் என்ன பண்ண போகிறோம், கீழே வரைய போகிறோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து நொட்டேஷன்ஸ் மார்க் பண்ணணும். நொட்டேஷன்ஸ் மார்க் பண்ணும்போது விபி அப்படின்னா சாதாவாக நோட்டேட் பண்ணணும், ஏ அப்படிங்கிற மாதிரி. ஹெச்பியை பொறுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேஷில் மென்ஷன் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போது நான் ஒரு 3 சம் நான் சொல்கிறேன். அந்த சம்முக்கு நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னு பார்த்துக்கலாம். ஓகே, பாயிண்ட் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். பாயிண்ட் பி 40 mm above ஹெச்பி, ஹெச்பியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 55 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, அபவ் ஹெச்பி கொடுத்துருக்காங்களா, பிங்கிற பாயிண்ட். ஓகே, அதே பிங்கிற பாயிண்ட்டுக்கு 2 தடவை நோட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி நான் மென்ஷன் பண்ண போகிறேன்னு சொன்னால், பாயிண்ட் பி 40 mm அபவ் ஹெச்பி. அபவ்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஃபார்முலா பாக்ஸ் படி மேலே நம்ம ட்ரா பண்ணணும். எத்தனை mm, 40 mm. லைன் எடுத்து 40க்கு நம்ம ஸ்கேல் மெஷர் பண்ணி இதை என்ன பண்ணிக்கணும், இப்படி ஷேட் அடித்து ஆரோ போட்டுக்கோங்க. ஆரோ போட்டுட்டு அது எதை பொறுத்து இருக்குது, ஹெச்பியை பொறுத்துக்கு. அப்போ நான் எதில் மென்ஷன் பண்ணணும், பிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் டேஷில் மென்ஷன் பண்ணணும், பி டேஷ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 55 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்னது, விபின்னு இருக்காங்க. இன் ஃப்ரண்ட்னாலே கீழே தான் வரணும். ஓகே, அது எதுவுமே பார்க்க வேண்டாம், ஹெச்பியா விபியான்னு எதுவுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். 55 எங்கே போடணும், கீழே போட்டுட்டு 55 இதிலேருந்து இந்த பாயிண்ட்டு. ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னு போட்டுட்டு அந்த மேலே வந்து ஹெச்பியை பொறுத்து கொடுத்ததுனால டேஷில் மார்க் பண்ணேன், கீழே விபியை பொறுத்து கொடுத்ததுனால பி அப்படின்னு மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்த ஒரு சம் வந்து பார்க்கலாம். கியூங்கிற ஒரு பாயிண்ட்டை 2 தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, 30 mm அபவ் ஹெச்பி. ஓகே, ஏஹெச்பினா அபவ் ஹெச்பி. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 45 mm பிஹைண்ட் விபி அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அபவ் பிஹைண்ட் ரெண்டுமே எங்கே தான் வரப்போகுது, மேலே தான் வரப்போகுது. என்ன பாயிண்ட்டு, கியூங்கிற பாயிண்ட்டு 30 mm அபவ் ஹெச்பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 30 mmக்கு ஒரு லைன் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த பாயிண்ட், இதை எதை பொறுத்து சொல்லியிருக்காங்க, ஹெச்பியை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது 30 நம்ம மார்க் பண்ணணும். கியூங்கிற ஒரு பாயிண்ட் தான், கியூங்கிற பாயிண்ட் ஹெச்பியை டேஷில் மென்ஷன் பண்ணணும். அப்போ கியூ டேஷ். ஓகே, 45 mm பிஹைண்ட் ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஹைண்டுனா எங்கே தான் வரப்போகுது, மேலே தான் வந்து வரப்போகுது. இந்த 30 போக ஒரு 15 எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 30 போக 15 எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இந்த 30 ப்ளஸ் என்னது 50. இதை எதை பொறுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விபியை பொறுத்து. விபியை பொறுத்து அப்படின்னாலே என்னது, ஏ சாதாவாக நோட்டேட் பண்ணணும். ஹெச்பியை பொறுத்து கொடுத்துருந்தாங்கன்னா டேஷில் மென்ஷன் பண்ணணும். அப்போ இது கியூ டேஷு அபவ் ஹெச்பி 30 mm என்ன பண்ணியாச்சு, மேலே வரைஞ்சாச்சு. ஏன்னா அபவ் பிஹைண்ட் ரெண்டுமே இதுக்கு மேலே தான் வரும். ஓகே, அபவ் பிஹைண்ட் ரெண்டுமே மேலே தான் வரும், ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே வந்து பிலோ இன் ஃப்ரண்ட். ஓகே, பி. ஓகே, அடுத்து என்னது, பிஹைண்ட் விபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. சரி, பிஹைண்ட்னால மேலே தான், பிஹைண்ட் என்னது விபி. ஓகே, பிஹைண்ட் விபி அப்படின்னு இதை நான் அந்த ஃபார்முலா சார்ட்டில் உள்ளது. பிஹைண்ட் விபிக்கு என்ன பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. விபியை பொறுத்து கொடுத்ததுனால நான் இது கியூ டேஷ் போட்டிருக்கேன்னா இது என்னது, கியூ அப்படின்னு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் இந்த ஒரே ஒரு ஷார்ட்கட்டை வச்சு எல்லா சமையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூனிட் 1, 2, 3, 4, 5 எல்லா யூனிட்டுக்கான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். கீழே இந்த ஷார்ட்கட் பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.